என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னு சொன்னால் நான் ஒரு சம்பவத்தையே இன்றைக்கி நடத்திவிட்டேங்க. நான் ஒரு சம்பவம் நடத்துனதும் போது எங்கள் வீட்டுக்காரர் என்னை சம்பவமாக திட்டாருங்க. ஏன்னு சொன்னால் பட்டரையும் சாக்லேட்டையும் நான் வந்து ஓடிஜியில் வச்சு அது மெல்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேங்க. வச்சுருந்துட்டு மறந்தே போயிட்டேங்க. மறந்து போய் நல்லா தீஞ்சு போயிருச்சிங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அவர் வந்து எடுத்து என்னாடி செஞ்சேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துங்க சாக்லேட் ப்ரௌனி செய்ய போனேன் அப்படின்னு. சாக்லேட் ப்ரௌனி நீ நல்லா செஞ்சிட்ட, சூப்பராக செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தாங்க. அப்படியே தீஞ்சு போயிடுச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு அதை தூக்கி நம்ம போட்டுட்டு வேறு பட்டரையும் வாங்கி நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு வேலையே இல்லையா, திரும்பவும் நீ பட்டரை தீக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. இதை நான் பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டரை வாங்கி அதுக்கப்புறம் ப்ரௌனி செய்ய ரெடி ஆகிட்டேங்க. ப்ரௌனிஸ் பேட்டர் எல்லாத்தையும் செஞ்சுட்டேங்க. செஞ்சு நானும் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி நம்ம வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஓடிஜியில் வைக்கிறதுக்காக நம்ம செஞ்சிட்டோங்க. சூப்பரான ப்ரௌனிங்க, சாக்லேட் ப்ரௌனி தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து என் ஃப்ரெண்டு போல தான். அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சாக்லேட் ப்ரௌனி செஞ்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்களாம். அதையும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் செய்கிற சாக்லேட் ப்ரௌனி வந்து நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்தது, அதனால நீங்கள் எனக்கு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈவினிங்கே கொடுத்து விட்ருந்தாங்கங்க. சரின்னு செஞ்சு அவங்களுக்கும் வந்து பேக்கிங் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்களும் வேணும்னா ஆர்டர் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.